ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எலாபரேட் லஞ்ச் ஸ்ப்ரெட் அது எனக்கு பிடிச்சதா பார்த்து இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்காதீங்க, பொம்பளைங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா? ஸோ ஸ்டார்டிங் வித் ராகி பூரி. எனக்கு ஜென்ரலா பூரி இன் எனி ஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் ரொட்டி, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். ரைஸ் ரொட்டி எப்பவுமே பிளாண்டா இருக்கும், அதுக்கு நல்ல காரசாரமான சைட் டிஷ் தான் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் மட்டன் கீமா தொக்கு பண்ணியிருக்கேன், நல்லா பச்சை பட்டாணிலாம் போட்டு கமகமான்னு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ராகி பூரிக்கு ஒரு எக்ஸலன்ட் சைட் டிஷ், உங்க எல்லாருக்கும் இதை பார்த்ததும் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆப்கானி எக் கறி. இதோட ரெசிபி நான் சீக்கிரம் ஷேர் பண்றேன். அண்ட் எகெயின் முட்டை வெறியர்களுக்காக இன்னொரு ரெசிபி காட்ட போறேன், கார முட்டை சோறு. இன்னைக்கு எனக்கு டைம் கம்மியா இருந்தது, அதனால சும்மா பாஸ்மதி அரிசியில கார முட்டை சோறு செஞ்சா சூப்பரா இருந்தது. இவ்வளோ டிஷ் செஞ்சாலும் என் புருஷனும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து எதுமா மெயின் டிஷ்னு கேட்பாரு. ஸோ அவருக்காக கத்திரிக்காய் கார குழம்பு வச்சிருக்கேன். அது கூடவே மஞ்சள் பூசணிக்காயும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. தயிர் இருக்கு, அப்புறமா மாம்பழமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி நம்ம சமையல் இன்னைக்கு? அட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எப்படிமா இவ்வளோ சமைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதில் விழுது. ஆனால் நல்ல சாப்பாடு வேணும்னா நம்ம தானே சமைக்கணும், என்ன சொல்றீங்க? ஸோ நான் காமிச்ச லஞ்ச் மெனுல உங்களை அட்ராக்ட் பண்ண ஃபுட் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.